இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான விறுவிறுப்பான தொடரு. அதனால இன்னைக்கு டைமிங்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. இன்னைக்கு சின்ன வீடியோவாக அப்லோடு பண்ண முடியாத ஒரே காரணத்துக்காக தான் நேர காலதாமதமாக வந்திருக்குது, மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா விறுவிறுப்பான தொடரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதை ஒரு நீல எபிசோடாக போட்டுட்டோன்னா உங்களுக்கும் கதை புரியும், இன்னொன்று விறுவிறுன்னு கதையும் நகரும். அதுக்காக தான் எனக்கு அதனால தான் இன்றைக்கி பெரிய எபிசோடு. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. கஷ்டப்பட்டு அதிக நேரம் செலவழித்து தான் எடிட்டிங் பண்ணுது. ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வரட்டு பையலுக்கு புள்ளைய கொடுத்துட்டு தெரு தெரு அழுதுட்டு இருக்காங்க இருக்கு. இனி என் புள்ள வரட்டும், என் புள்ள முகத்தை நீ மொழி அதுக்கப்புறம் தானே உனக்கு இருக்கு. வரட்டு பையலுக்கு அதுக்கு கொண்டாட்டி என் கண்ணை மணியை கூப்பிடு, அன்னைக்கு இருக்கு உனக்கு. சீக்கிரம் அண்ணே, வீட்டுல எல்லாத்தையும் கட்டு. ஜவானி எங்க போயிருக்காங்கன்னு தெரியும், யார்ட்டையும் சொல்லவே இல்லையா? அண்ணே, ஜவானி கார் எடுத்துட்டு போயிருக்காங்க. காரா? எல்லா காரும் இங்க நிக்குது. இங்க இருக்க கார் எடுத்துட்டு போனா நமக்கு சந்தேகம் வரனே. சர்வீஸ்க்கு விட்டுருந்தோம், அங்க போய் கார் எடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன சார் இருக்கா? அவனுக்கு எப்படி வண்டி ஓட்ட தெரியும்? அதெல்லாம் நல்லா ஓட்டுவான். ஆமாண்ணே, நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கெல்லாம் இப்போ வண்டி ஓட்ட தெரியும். எப்படி? எல்லாருக்குமே இசைதான் சொல்லி கொடுத்துருக்கா. இசைக்கு சொல்லி கொடுத்த நீ தானே? தெரிஞ்சுக்கிட்டுமே கத்து கொடுத்த. இப்ப எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துவான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏன் நீங்க சொல்லி கொடுக்கல? நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்கவே இல்ல. நீ சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்ணி சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான். அவ சும்மாவே ஈஸியா எல்லாத்தையும் கத்துக்கிடுவா. நீங்க நுணுக்கத்தை சொல்லி கொடுத்தீங்க. நான் இங்கோடி வண்டி ஓட்டத்துக்கு மட்டும் தான் சொல்லி கொடுத்துருந்தேன். நீங்க பைபாஸ்லயே ஓட்டத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவன் நல்ல நுணுக்கங்களை கத்து வச்சுக்கிட்டு ரேஸ் கார் ஓட்டுற மாதிரி ஓட்டிருக்கான். போதா குறைக்கு வீட்டுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கான். அவதான் புத்திசாலின்னு தெரியல. பெரியதுக்கு வேண்ட வேலை பாக்குறீங்க. ஆரம்பிச்சு வச்சது நீ. சரி, ஐயோ அண்ணா இப்ப சண்டை போடுறதுக்கு நேரம் இல்ல. அண்ணா, சர்வீஸ் சென்டர்ல இருந்து கரெக்டா மேக்க மக்கள் தான் வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. போன் படிச்சா எடுக்க மாட்டாங்க. மறுபடியும் போனை ட்ரை பண்ணி பாரு. சரி அண்ணா, வா அப்பா கிட்ட வா. இங்க நடக்குது இசை காணாம போனது எதுவும் ஜபாவுக்கு தெரிய வேண்டாம். இன்னொன்னு, வீட்டுல சொல்லாம கார் எடுத்து போயிருக்காங்க. அப்படின்னா நமக்கு யாருக்குமே எதுவுமே தெரியக்கூடாதுன்னு ஏதோ வேலை பார்க்க போயிருக்காங்க. அதனால நிச்சயமா இடத்த மறைப்பாங்க. அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத மறைப்பாங்க. நமக்கு அங்க உள்ளது கத்துத இசை போகாதுன்னு அந்த கோரிலுக்கு யாருன்னு தெரிஞ்சாகணும். அப்ப அந்த இசை எங்க கண்டுபிடிக்க முடியும். நார்மலா பேசு. அண்ணன் பேச சொன்னா அப்படி சொல்லி நார்மலா பேசு. நாங்க எல்லாரும் பேசினா சந்தேகம் வந்துடும். சீக்கிரம் ட்ரை பண்ணு. சரிங்க. வா அப்பா கிட்ட வா. ஒரு மண்ணு தேவையில்ல. என் பிள்ளை தொலைச்சிட்ட, என் பேர பிள்ளை தொலைக்கான்னு பாத்தியா? உங்க தாத்தா காத்துறோம். அம்மாவோட வாரு. அப்ப முகத்தை எங்க வைக்கான்னு பாப்போம். அப்ப என் பிள்ளை வாங்கிக்கிறேன். ஓடா, இனி ஒரு காலம் என் பிள்ளை என் பேர பிள்ளை நான் வாங்கிட்டு தர மாட்டேன். வார்த்தையை விட்டுட்டே இருக்காதீங்க, சொல்லிக்கிட்டே இருக்க. சத்தியமா சொல்றேன்டா, இந்த ஜான்மே சத்தியமா சொல்றேன். என் புள்ள வந்தோன்னு என் புள்ள என் பேர பிள்ளை எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது. கோபப்படுறதுன்னு அவர் நொந்து போயிருக்காரு. நீ ஏதாவது சொல்லனா அவருக்கு ஏதாவது ஆயிரும். சரி, உங்க கோபத்தீர வரைக்கும் அடிச்சுக்கோங்க. வேற எதுவும் வார்த்தை விட்டுறாதீங்க. சத்தியமா தான் சொல்றேன். என் புள்ள என் பேர புள்ள எல்லாத்தையும் நீ மறந்து. அண்ணன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். அதான் பேசிட்டு இருக்கான். கோபப்படுறாத. அண்ணே நீங்க போது. அண்ணே நீங்க போது. போறேன். எனக்கு என்னமோ மனசு உறுத்தலா இருக்கு. இவ்வளவு நாள் வாயை கூட திறக்காத புள்ள நேத்துல இருந்துதான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏதாவது பின்னாடி நடக்க போறத சொல்லிக்கிட்டு இருக்காளோ? என்னமா சொல்றீங்க? ஏதோ எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா இவங்க அப்பா இப்படிலாம் ஆகும்போது இவன் முன்னுக்குட்டி அப்படிதான் சொன்னான். இன்னையோட உன் கதை க்ளோஸ்ன்னு சொன்னான். இப்படித்தான் பைத்தியமா ஒல்லிட்டு இருந்தா. அதே மாதிரி அவ அப்பாவும் இப்படிதான் ஆனாரு. அதான் கேக்குறேன். இல்ல, அவருக்கு மனநல பாதிக்கப்பட்டிருக்குல. நாங்க தானே கூட இருந்தோம், அதனால சொல்றாளோ என்னமோ. இல்லையம்மா, அப்படி இப்படி ஒயாம சொல்ல மாட்டாள. சரிம்மா, எதுக்கும் வீட்டுக்கு போன் அடியம்மா. நான் மறுபடியும் அடிச்சு பாக்குறேன். ஃபேண்டா இசை, இசை போகாத போகாத, அங்க போகாத அங்க போகாத. நான் போறேன். ஜபா ஜபா. இல்லம்மா, ஏதோ தப்பா இருக்குது. ஏதாவது முடிவெடுமா. சரி, நான் போன் பண்றேன். இசை இசை.
ஏதாவது சொன்னதான் முடியும். ஆ இசை ஏய் போனை எடுக்காத. நீ போனை கொண்டா. ஸ்பீக்கர்ல போடு. போனை கொண்டா. நான் இசை கிட்ட பேசணும். போனை கொண்டா. இசை இசை என்ன நடக்குதுங்க? இசை உள்ள போயிருவா. போன் கட் ஆயிட்டே. வேண்டாம், இனி கால் பண்ண வேண்டாம். அந்த லொகேஷன் எங்க காட்டுதுன்னு பாரு. சீக்கிரம் பாருடா. என்ன பாக்குறேன்? ஆனா இங்க 3 கிலோமீட்டர் தானே காட்டுது. 3 கிலோமீட்டருக்குள்ள தானே? ஆமாண்ணே, கரெக்டா 3.2. என்ன கிட்டத்தட்ட இங்க தானே, நம்ம ஊருக்குள்ள தானே? இங்க பாரு, யாரு எதுவும் காட்டிக்க வேண்டாம். இனி கால் பண்ணவும் வேண்டாம், கால் வந்து எடுக்கவும் வேண்டாம். சடனா போய் நின்னாதான் ஜபா கூட இருக்கிற யாரு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கூட இருக்கிற யாரு எதுக்காக இசை போகாதா போகாதுன்னு கத்தணும். அதுவும் பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்குது. ஜபா எதுக்கு அவங்களுக்கு கடைக்கணும் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் கண்டுபிடி. அண்ணே, இது லொகேஷன் காட்டுறதுல பக்கத்துல போயிட்டேன்னா கிட்டத்தட்ட அவங்க இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் வண்டி எடு. நானும் வரேன். தேவையில்ல, வீட்டுல இருங்க. உங்க பொண்ணோட வரேன். டேய் சீக்கிரம் வாடா. டேய், இங்கதான் லொகேஷன் காட்டுது. அதுவும் 50 மீட்டருக்குள்ள. அண்ணே, இது நம்ம ஸ்கூல் தானே? ஆமாடா, இது நம்ம ஸ்கூலு. அண்ணே, இந்த ஸ்கூல்ல தானே ஜபான் எடுத்து நடத்த போறாங்க. ஆமாடா, ஆனா இது நடைமுறையில இல்ல இப்போ. இல்லண்ணே, இதுக்கு பதிலே பின்னாடி கட்டிட்டு இருக்காங்கண்ணே. அப்போ ஜபாக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, இங்க யாருமே வரமாட்டாங்கண்ணே. யாருக்கு அடைக்கலம் கொடுக்கணும் தெரியலையே. நம்ம வந்துட்டு தெரியக்கூடாது. தெரியுமா பாருங்க, ஒருவேளை வேற ஏதாவது மறைக்க நினைச்சு மறைச்சிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? அதுவும் சரிதானே, எதனாலும் நம்ம சொல்லிருக்கோமே. அப்ப நம்ம சொல்லாம செய்யறாங்கன்னா நமக்கு தெரியக்கூடாதுன்னு அர்த்தம். கரெக்டா? டேய், எனக்கு இன்னும் அந்த பில்டிங்ல பாரு, இங்க இருந்து பாரு, கரெக்டா தான் 50 மீட்டர் இருக்கும். அதுவும் பாலடைஞ்ச ஸ்கூல் தான். போய் பாரு. நான் போய் பாக்குறேன். இங்க பாரு, ஜபா ஏதோ 2 வேலை பத்த மாதிரி இருக்கு. இப்ப முக்கவனமா இரு. சரிங்கண்ணே. நம்ம ஆட்கள் எல்லாம் ஸ்கூலை சுத்தி நிப்பாட்டிரு. ஒருவேளை வேற ஏதாவது வழியா தப்பிச்சு போயிட்டாங்கன்னா ஃபுல்லா நிப்பாட்டு. யார் அது? இசை எங்க போகாதுன்னு சொல்றாங்க, அது நமக்கு தெரிஞ்சு ஆகணும். என்ன இந்த குரல் எங்க கேட்ட மாதிரியே இருக்குண்ணே. கேட்ட குரல் மாதிரி இருக்குது, ஆனா கூட ஏதோ 2 வயசா கேக்குதுடா. ஆமாண்ணே, ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தவங்க கூட இருந்து பேசுற மாதிரி கேக்குது. அதாவது ஒருத்தருக்குள்ள 2 பேர் இருக்க மாதிரி கேக்குண்ணே. ஆனா அந்த 2 குரலுமே எனக்கு எங்க கேட்ட மாதிரி இருக்குண்ணே. என்னடா சொல்ற? இந்த 2 குரலுமே நம்ம பக்கத்துல இருந்து கேட்டிருக்கோண்ணே. நமக்கு ரொம்ப பரிச்சயமான குரல், ஆனா கரெக்டா கெஸ் பண்ண முடியல யாருன்னு. சீக்கிரம் சீக்கிரம் சுத்தி வர. இதுக்கு தாமதிக்க கூடாது. போ. நான் வரேன் அண்ணே. ஆனா சுத்தி ஆள்ல நிக்காங்க. இங்க யாரும் எப்படி தப்பிக்கலாம் முடியாது. ஏய் ஜபா புத்திசாலி, ஏன்னா கூட இருந்தது இசை. இசை கூட இருந்து அந்த தந்திரங்களை கத்து வச்சிருப்பா. எப்படி நேக்க தப்பிக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டாம். நம்பாத, நான் சொல்றதை மட்டும் செய்ய. கண்காணினா கண்காணி. இசை எப்பவுமே தந்திர புத்தியை மட்டும் தான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுப்பா. எந்த இடத்துல எப்படி தப்பிக்குங்கிறது இசைக்கு அத்துப்படி. அவ அப்படி தப்பிச்ச போல இத்தனை வருஷம் உயிரிழந்துட்டு இருக்கா. தந்திரக்காரி, எங்க லேஸ்ல மாட்ட மாட்டா. அதே தந்திரத்தை தான் கூட இருக்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கா. ராணிய பார்த்தல எவ்வளவு புத்திசாத்திரமா நடக்கானே. ஆமாண்ணே, ஜபா பிறந்தல இருந்து கூட இருக்கா. அவளுக்கு பாதி தந்திரம் அவகிட்ட இருக்கும். கவனமா விட்டுறாத. அம்மா, கிங்ஸன் அவன் அடியாளுக்குள்ள வந்துட்டான். சுத்தி வளைச்சிட்டான். இனி ஒண்ணு பண்ண முடியாது. ஐயோ, இப்ப என்னமா பண்ண? கிங்ஸன் கண்ணுல பட்டோம், அவ்வளவுதான். அவன் உக்கரத்துல வந்துட்டு இருப்பான். அவனுக்கு ஏதோ சந்தேகம், அத இங்க தேடி வந்திருக்கான். இங்க பாருங்க, நான் இங்கதான் இருக்கேன்னு அவனுக்கு கன்ஃபார்மா தெரியும். இப்ப நான் தப்பிக்க முடியாது. அதனால நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லுவேன். நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க. நான் இங்க இருந்து வர முடியாது. அதே மாதிரி உங்களையும் நான் இங்க இருந்து காப்பாத்தணும். அதே நேரத்துல இவ வாய் திறக்க கூடாது. அதுக்கு ஏதாவது முதல் யோசிங்க. அம்மா பக்கத்துல நெருங்கி வந்துட்டாங்கம்மா, சீக்கிரமா. நான் பாத்துக்கிட்டேன். இருங்க. இசை ஐடியா சொல்லி கொடுப்பால. காரு பழைய காரு. டிக்கிக்குள்ள போங்க. ஐயோ, போச்சுது. இப்ப இங்க வருவான். டேய் சோரன், அந்த சைடு சவுண்ட் கேட்டு தட்டி தூக்குறேனே. ஜபா, ஐயோ, உக்கரத்துல வந்துட்டு இருக்கானே. இவன் கையில இப்ப மாட்டனா, இவன் கிட்ட இப்ப ஈவரக்கமே கிடைக்காது. வேண்டாம், டிக்கி வேண்டாம். வர. என்ன பண்ண? ஒரு நிமிஷம். இந்த ஜபா நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா. எந்த ஒரு காரியத்தை செய்ய மாட்டா. நம்ம கிட்ட சொல்லல, கார் எடுத்துட்டு போயிருக்கா.
ஆனா எங்க போயிருக்கான்னு தெரியலையே. அவ நம்ம கிட்ட எதையும் மறைக்க மாட்டா. சொல்ல முடியாத சூழ்நிலையில இங்க மாட்டிக்கிட்டு இருக்கா, அவ்வளவுதான். இந்த முரட்டு பையன் இப்ப கோத்த பூரா ஜப மேல கட்டிட்டு இருக்கானுங்க. கார் எடுத்துட்டு போயிருக்கானே, அவ இங்க இருக்க கார் எடுத்துட்டு போனா தெரிஞ்சிருன்னு ஒர்க் ஷாப்ல நின்ன கார் எடுத்துட்டு போயிருக்கா. அதான் இந்த வீட்டு பையன் ஊதி பறிக்குவானுங்களே. இவனுக்கிட்ட எதையாவது மறைக்க முடியுமா என்ன? நம்ம கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தா கூட நாம ஏதாவது மறைச்சு பறிக்க விட்டுருப்போம். நம்ம கிட்டே சொல்லாம போயிட்டா. இவள நேக்க நம்ம கிட்ட இருந்து போன பூரா வாங்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இதுதானே ஃபர்ஸ்ட் டைம். இதே மாதிரி நடந்துச்சு நம்ம உசாராயிருவோம்ல. கண்டிப்பா ஜபா நமக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணி பாத்திருப்பா. அதான் போனை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்களே. இப்ப ஜபா எங்க போயிருக்கான்னு தெரியல, இசை இந்த ராணி எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஏன் ஏழு இசை சின்ன பிள்ளை ஏதாவது இப்படி பண்ணுவாளா? வீட்டுல ஏதாவது கோவப்பட்டா எங்கேயாவது போவாளா? நான் திரும்ப சொல்றேன்க்கா, இசை மூளையை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவ பார்க்கதான் குழந்தை மாதிரி பண்ணுவா, ஆனா வேலைன்னு இறங்கும் போது பயங்கரமா மூளை யூஸ் பண்ணுவா. என்ன சொல்ற? வீட்லயே விளையாண்டுகிட்டு இருப்பா. இந்த ராணி தெருக்குலாம் போயிவா காலையில விளையாடுறதுக்கு. ஸ்கூல் 9 மணிக்குன்னா அங்கெல்லாம் விளையாண்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு 8:45 வருவா. எங்க அம்மா அடி பின்னிடுவாங்க. அன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்காக எங்கேயாவது ஓடிடுவா. சரி, அப்புறமா எங்க அம்மா என்னோட ஸ்கூலுக்கு போன பிள்ளைய காணுமேன்னு அங்கங்க நாங்க எல்லாரும் தேடுவோம். இவ ஸ்கூலுக்கு அன்னைக்கு போயிருக்கவே மாட்டா. அதுக்கு பதில் எங்கேயாவது போய் இருந்துட்டு வந்துட்டு வீட்டுல இருந்து என்ன சொல்லுவானா, என்ன ஒருத்தங்க கடத்திட்டு போயிட்டாங்க, இந்தம்மா சாக்லேட்டு அப்படி இப்படின்னு கொடுத்து என்னை ஏமாத்தி பறக்கி தூக்கிட்டு போயிட்டாங்க, அங்க வச்சு என்ன கொடுமைப்படுத்தினாங்க, கை வலிக்குது கால் வலிக்குன்னு அவளே மாதிரி பில்டப்ப யாருமே கொடுக்க முடியாது. ஆரம்பத்துல நான் கூட நம்பிடுவேன், ஏன் ஊரே நம்பிடும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா எல்லாத்தையும் பண்ணி தான் வீட்டுக்கு வருவா. இது சிரிக்கவா என்ன சிந்திக்கவானே தெரியலையே. அவ ஆரம்பத்துல அதெல்லாம் பொய் சொல்றான்னு நானும் நினைச்சேன். என்ன சொல்ற? ஆமா அபியக்கா, அவளுக்குன்னு ஒரு கெட்ட நேரம் ஒண்ணு இருக்குது. அவ எங்க நான் காணாம போயிட்டேன், நான் தொலைஞ்சிட்டேன்னு சொல்றா. அதெல்லாம் உண்மைதான். அவ பிளான போட்டாலே தொலைஞ்சிருவா. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அது அவ வாய் மூத்தமா இல்ல அவ சொல்லதெல்லாம் பழிக்குதா இல்ல அது அவளுக்கு வந்து சாபமானு தெரியாது. என்ன இவ சாதாரண சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா அபியக்கா, வீட்டை இப்படிதான் சொல்லுவா, நான் தொலைஞ்சு போயிட்டேன், என்னை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு. நாங்க ஆரம்பத்துல நம்பணும், அதுக்கப்புறம் இவ கள்ளத்தனம் பண்ணுதான்னு நாங்க நம்பணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவ சொன்னதெல்லாம் உண்மைதானே. எங்க அம்மா அடிக்க போயிருந்து இன்னைக்கு எங்கேயாவது தொலைஞ்சு போயிருன்ட்டு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஜபா இன்னும் 2 பிள்ளைகள் இருந்துச்சு எங்க தெருல. அந்த பிள்ளைங்க கிட்ட சேர்ந்து பிளான போடுவா. நாம தூரமா இருக்க மலைக்கு போயிருவோன்னு, நம்ம தூரமா இருக்க காட்டுக்கு போயிருவோன்னு அப்படின்னு பிளான போட்டு கொடுப்பா. நம்ம அங்கேயே தனியா சோறு பங்கி சாப்பிடலாம், நம்ம அம்மா அடிச்சிட்டாங்கல்ல, நம்ம அப்பா அடிச்சிட்டாங்கல்ல, அதனால நம்ம தூரமா போகணும் இந்த பிள்ளைகள் கூட சேர்ந்து பிளான போடுவா. சொன்ன மாதிரி இவ கூட பிளான போட்ட பிள்ளைகளே 2 பிள்ளைகள் போவாது. ஆனா ஜபா எப்பவுமே இவ கூட மாட்டிக்கிடுவா, போக மாட்டா. அவ அந்த பிளானையே மறந்துடுவா. ஆனா உண்மையிலேயே மறுநாள் இவளை காணாது. உண்மையாவா? ஆமா அபியக்கா, கூட இருக்க பிள்ளைலாம் சொல்லுவாங்க, நேத்து காட்டுக்கு போறதுக்கு நாங்க பிளான போட்டோம், குளிக்க போறதுக்கு பிளான போட்டோம் அப்படின்னு. அந்த இடத்துக்கெல்லாம் நாங்க தேடி போவோம், அங்க அவ இருக்க மாட்டா. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனோன்னு உண்மையிலே பதட்டமாவோ காயத்தோட வீட்டுக்கு வருவா. அப்புறம் சொல்லுவா, எங்க இப்படி ஒரு காட்டுக்கு கடத்திட்டு போயிட்டாங்க, அவங்க எங்களை கொடுமைப்படுத்தினாங்க, அங்க இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன், ஜபா கிட்ட வேணாலும் கேளுங்கம்பா. ஜபாவும் ஆமான்னு சொல்லுவா. இது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு நம்பவே முடியாது. இது சின்ன பிள்ளைல கூட அவ தெரியாம சொல்லிருக்கலாமே. அப்படித்தான் எங்க அம்மாவும் நினைச்சாங்க. அப்படி ஒரு நாள் எங்க அம்மா நீ என்ன ஏமாத்தவா செய்யற அப்படின்னு முட்டி கிழிச்சு வெளுத்தாங்க. உன்னை கோவத்துல பாருங்க, நாளைக்கு உங்க கண்ணு முன்னாடி நான் காணாம போவேன் பாருங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னா. உங்க கண்ணு முன்னாடி என்ன யாராவது கடத்திட்டு போவாங்க அப்படின்னு இப்படியே சொல்லி அழுதுகிட்டே இருந்தா. எங்க அம்மா அதுக்கும் சேர்த்து 4-5 போடு போட்டாங்க. அப்படியே தூங்கிட்டா. சரி, மறுநாள் எங்க அம்மா உஷாராயி இவ எப்படி இன்னைக்கு ஏமாத்திட்டு எங்கேயாவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லுவா, அதனால நாமளே ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுருவோன்னு எங்க அம்மா தூக்கிட்டு போனாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே எங்க தெருல ஒரு அக்கா ஏத்தால வந்திருக்காங்க. அவங்க கிட்ட எங்க அம்மா நின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்பெல்லாம் எங்க அம்மா இவளை தூக்கிட்டு தான் போவாங்க, ஏன்னா ரொம்ப சின்ன போல இருப்பா. எங்க தெருவக்காவும் எங்க அம்மா நின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. எதிர்த்தால இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. என்ன இன்னைக்கு நீ போலியா ஸ்கூலுக்கு அப்படின்னு இசையை பார்த்து கேட்க, அம்மா நினைச்சிருக்காங்க ஓ அவங்க பொண்ணு இவ கூட தான் படிக்கா போலுக்கு நினைச்சு, இல்ல நான் இப்பதான் விட போறேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே எங்க அம்மா இசை இறக்கி விட்டுருக்காங்க. சரி, கொஞ்சம் தான் பேச்சு கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா எங்க இசையை காணும், அந்த பொண்ணையும் காணும். ஐயோ, அதுக்கப்புறம் எங்க அம்மா கொஞ்சம் சுதாரிச்சுட்டாங்க. எங்க அம்மாவும் நேசப்பட்டவங்க இல்லையே, சுதாரிச்சு அதுக்குள்ள பார்த்து பிடிச்சிட்டாங்க. பிள்ளைங்களை விட்டுட்டு அவ ஓடிட்டா. அப்பத்தான் எங்க அம்மாவும் நம்ப ஆரம்பிச்சாங்க, இந்த புள்ள சொன்னா நடக்குன்னு. அப்புறம் தான் புரிஞ்சுது இந்த புள்ள இவ்வளவு நாளும் போய் சொல்லல, உண்மையதான் சொல்லியிருக்குன்னு. ஏன்னா அவ பிளான் போட்டது உண்மை, அதனால அவ கடத்தப்பட்டிருக்கா. கிட்டத்தட்ட அவ 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நாங்க நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்க நம்ப ஆரம்பிச்சோம். அதனாலே அவ இந்த மாதிரி வாய் திறந்தாலே எங்க அம்மா வாயிலே கொடுத்துருவாங்க. இப்படி பல முறை நடந்திருக்கு. என்ன ராணி இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்ன தெரியுமா? காலையில என்ன சொன்னா? பேசாம நானும் இசையும் தொலைஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும்னு அப்படி நீல உட்கார்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. அது ராணி தானே சொன்னா. ஏன்
இசை சொல்லி கொடுத்தா அவ சொல்லிருக்க கூடாது. ஏன்னா ராணி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறவ கிடையாது. இசை இந்த வார்த்தை இங்க சொல்லிருக்கணும். அத காது வழியா கேட்டுட்டு தான் ராணி இங்க வந்து உளறிட்டு இருந்திருக்கா. ராணி ஒரு விஷயத்த பாக்குறதே கேக்குறதே அக்யூரேட்டா சொல்லுவா. அப்படி திறமை ராணிக்கு உண்டு. தினம் உட்காந்து ஹாரர் மூவி பாப்பா. நம்ம படமே பார்க்க வேண்டாம், அந்த கதையை அப்படியே சொல்லுவா. எனக்கு என்னமோ இசை சொல்லித்தான் அவங்க வந்து பேசியிருக்கா. அப்படின்னா இல்ல அபியக்கா, அப்படி வாய்ப்பு இல்ல. இப்போ அந்த வார்த்தை சொல்ல மாட்டா. இப்ப குழந்தைங்க ஜானு மாமா இவங்களுக்காகவே இந்த வார்த்தையில சொல்ல மாட்டா. ஆனா இப்ப மனசு உடைஞ்சு போயிருந்தா. அவ இடத்துல வேற யார் இருந்தாலும் இந்த வார்த்தையில சொல்ல தோணிருக்கும். ஒரு பக்கம் புள்ளை இழந்திருக்கா, புருஷன் பேசல, எப்படி இருக்கும்? எங்கேயாவது போய் தொலைஞ்சா நல்லா இருக்கும்னு எல்லா பொண்ணுங்க வயந்து வர வார்த்தை தானே. அவ மட்டும் என்ன விதி வழக்கா என்ன? சத்தியமா சொல்றேன், இசை ராணி எங்கேயாவது போய்கிட்டு இருக்காங்க. என்ன அபியக்கா சொல்லி என்ன பயம் காட்டுறீங்க? இல்லக்கா, அப்படிலாம் சொல்ல மாட்டா. ஐயே, நான் கண்டிப்பா சொல்றேன், இசை இந்த வார்த்தை சொல்லிருக்கா. அதான் புள்ளை காலில இருந்து காணல. அதான் சொல்லியே, அவளுக்கு விதியா அல்லது அவ வாயில வர சாபமானு தெரியாது. அந்த வார்த்தை சொன்னா அவளை எங்க கூட்டிட்டு போகுது. சத்தியமா சொல்றேன், அவ வாய் வார்த்தை தான் அவளை எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கு. அவ கிங்ஸனை பார்க்க போறேன்னு ராணி அவளுக்கு கிளம்பி போனாங்க. ஆனா கிங்ஸன் இங்கதான் இருக்காரு. ஆமாக்கா, பார்த்தல விதி எப்படி விளையாடுக்குன்னு. ஒரு நாள் கிங்ஸன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரதுக்கு வாய்ப்பே இல்ல. கிங்ஸன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. இப்ப கிங்ஸனே யோசிச்சு பார்த்துப்பா. நாமளும் அந்த வார்த்தை சொன்னனே. விதி, இசையோட விதி கிங்ஸன் வாயில இருந்து அந்த வார்த்தை வர வச்சிருக்கு. அக்கா சத்தியமா சொல்றேன், கிங்ஸன் இப்படிதான் புலம்புனா. நான் இந்த வார்த்தை சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லன்னு. எனக்கும் நம்பிக்கை இல்ல, கிங்ஸன் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது. சத்தியமா கிங்ஸன் வாயில இருந்து அந்த வார்த்தை வராது. அவன் பிள்ளைங்க மேல பாசமா இருக்கான், ஆனா அதுக்கு மேல அவளை உயிரா நேசிப்பான். நாம தான் அதை மறந்துட்டோம். இல்ல, அவன் இசையை ஒரு காலம் அப்படி சொல்லிருக்க வாய்ப்பே இல்ல. இசையோட விதி, இசையோட சாபம் அவளை எங்கேயோ கூட்டிட்டு போறதுக்கு அந்த வார்த்தை சொல்லிருக்கு. அப்படி அவ எங்க போக முடியும்? இல்ல, இங்கே நம்ம இருந்தோம், அவ்வளவுதான். சரி வா, நம்ம இப்ப பாத்துட்டு வரலாம். எங்க சொல்றல வா. அதான் எங்கக்கா? 2 நாளைக்கு முன்னாடி இங்க உட்கார்ந்து ராணி ஒரு கதை விட்டா. செவ்வா கூட ரொம்ப மும்பரமா உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தால. எனக்கு புரியலக்கா, நீங்க என்னக்கா சொல்ல வரீங்க? தினமும் ராணி ஒரு கதை சொல்றா. அந்த கதை திரும்ப நீ எதுல பார்த்த காட்டுன்னு அவளுக்கு காட்ட தெரிய மாட்டேங்குது. எதை வச்சுக்க அப்படி சொல்றீங்க? இங்க பாரு, முந்த நேரத்துல இருந்து உட்கார்ந்து ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தா. சாரோனும் கவினும் அங்க மக்கள் போய்கிட்டு இருந்தானுங்க. இவ சொல்ற கதையை பார்த்துட்டு அவனுங்க நின்னுதான் கேட்டானுங்க. சாரோனும் கவினும் பார்க்காத படமா? இந்த கதை நல்லா இருக்கா, இது எதுல பாத்தீங்கன்னு அவன கேட்டானுங்க. டிவில தான், என் ரூம்ல இருக்கலாம் அந்த டிவில தான் சொன்னான். இவனுங்களும் போய் அதை சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தானுங்க. அப்படி ஒரு படமே இல்லன்னு அது சொன்னானுங்க. என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நான் உண்மையா தான் சொல்றேன். இந்த ஒரு வாரமாவே ஒயாம ராணி ஏதாவது ஒரு கதை சொல்றா. என்ன துறையோட கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து பாத்துருப்பா அப்படின்ட்டு நான் போனேன். துறையும் வீட்டுல இருந்தான். ராணி எதுல படம் பாப்பான்னு கேட்டேன். அவன் படமா இங்கயா அப்படின்னு கேட்டான். அதுல என்ன தெரியுது, அவன் இருக்கும்போது அவ படம் பார்க்கல. அப்புறம் துறைக்கிட்டதான், நீ லேப்டாப் வச்சுட்டு போவியான்னு கேட்டேன். தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்துட்டு போவேன், இல்ல நைட் இங்க தான் இருக்கும்னு சொன்னான். அப்போ அதுலதான் அவ பாத்துருக்கணும். அவன் கிட்ட ஓபன் பண்ணி தானே கேட்டேன். ஓபன் பண்ணி கொடுத்தான். நானும் முத நாள், 2வது நாள், 3வது நாள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். அப்படி அவ எந்த மூவியுமே இல்ல பாக்கலவா. அக்கா நீங்க என்னக்கா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, எனக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டுனா அதை கிளியர் பண்ணாம நானும் விடவே மாட்டேன். இவ முந்தானத்துல உட்கார்ந்து இந்த கதை சொன்னால, அப்ப நான் சர்ச் பண்ண போகல. அதுக்கு முன்னாடி நான் ஆராய்ச்சி ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை இவ ஆர்வ கொலர்ல வேற யாரோ லேப்டாப்ல பாத்துருப்பா, இல்ல போன்ல பாத்துருப்பான்னு வீட்டுல இருக்க எல்லாரும் போன் வரைக்கும் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். என் போனை கூட வச்சிருப்பா. சரி, இப்போ நம்ம ஒண்ணு பாக்குறோம்னா அது சம்பந்தப்பட்டது அடுத்தடுத்து வந்திருக்குமே. எனக்கா நீ திரும்ப பார்க்கும்போது ஒண்ணு வந்தது? ஆஹா, இதுமே வந்தது இல்ல. ஒரு சின்ன ஒரு ரீல்ஸ் பார்த்தாலே திரும்ப திரும்ப அந்த ரீல்ஸ் வரும். அப்படி போய் இவ்வளவு பெரிய படத்தை உட்கார்ந்து பாத்துருக்கா, அது எப்படி வராம இருக்கும்? ஒருவேளை அத்தை அந்த வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அதுல இருந்து பாத்துருப்பாளோ. அதை எப்படி நான் அதை பார்க்காம இருப்பேன்? நான் ஆராய்ச்சி பண்ணதே அத்தைக்குள்ளதான். இங்க பாரு, இன்னொரு அதிர்ச்சியான ஒண்ணு சொல்றேன் கேளு. என்ன? அவ வீட்டுல இருக்க யார் போனும் யார் லேப்டாப்பும் எடுக்கவே இல்ல. அவ எடுத்தது இசைக்குள்ளத மட்டும்தான் அவ எடுத்து பாத்துக்கிட்டே இருந்திருக்கா. அப்ப பாத்திருக்கால? ஆமா, இசைக்குள்ளத பாத்திருக்கா. ஆனா அவ சொன்ன படத்தை பார்க்கவே இல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளு. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி இதுல உட்கார்ந்து கதை சொன்ன. நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்ப என்ன சொன்னா, ஒரு வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. அதாவது அதேதான், புதுசா அந்த வீட்டுக்கு குடியேறி போனாங்களாம். அந்த வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அந்த வீட்டுக்கு 2 பேய் வந்துச்சா. வந்து என்னெல்லாமோ ரகசியங்களை சொல்லிட்டு போச்சுதான் அப்படின்னு ஒரு படத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி, அவ கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. வீட்டுல வேற யாரும் இல்ல, அதனால வாயை மூடிட்டு ஓடின்னு நான் அவளை அடிச்சு பத்திட்டேன். அன்னைக்கு அது முடிஞ்சது. மறுநாளே நான் எந்திரிச்சு உட்கார்ந்துருந்தேன். இவங்க காலையில எந்திரிக்காதுன்னு சொன்னாங்க. இல்லங்க, அவன் ராஜா ஸ்கூலுக்கு போவான், டிஃபன் ரெடி பண்ணணும் அப்படி நான் சொன்னதுக்கு, இல்ல நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்தின்னு சொன்னாங்க. நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சு வந்தீங்க?
வழக்கம் போலதான் 5 மணிக்கு இந்த பையில வர ஜிம் பண்ணானுங்க. பாலுகளை ஊத்தி கொடுக்கணுமேனு வந்தேன். வீட்டுல யாருமே எந்திக்கல. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் காலையில தான் திரும்ப அவங்க கிட்ட கேட்டேன். நைட்டு ஏதோ வீட்டுக்குள்ள 2 நடமாட்டம் இருந்ததே. தம்பி மாதிரி எல்லாம் விடிய விடிய தேடினானுங்க. இப்பதான் அசந்து தூங்கிட்டு இருக்கானுங்கன்னு சொன்னாங்க. இதுல இருந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த ராணி பிள்ளை முத நாள் தானே என்கிட்ட அப்படி ஒரு படத்தை சொன்னா. அது ஒரு கேஸ்ல கூட இருந்திருக்கலாம்லக்கா. சரி, கேஸ்லாவே இருக்கலாம். இந்த படம் பாக்குறது, இந்த கதை சொல்றது இப்ப ஒரு வாரமா தான் கண்டினியூவா சொன்னா. ஆனா 10-20 நாளைக்கு முன்னாடியே, அதாவது கரு களைவதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே ஒரு கதை எங்க கதை சொன்னா. என்ன கதை? அத வழக்கமா ஆரம்பிப்பால, அமெரிக்கால அப்படின்னு. அங்கெல்லாம் வீடு நெருக்கமா இருக்காது, தள்ளி தள்ளி இருக்கும். அண்டர் கிரவுண்ட் வச்சு தான் வீடு கட்டுவாங்க. அப்படி அந்த வீட்டுக்கு ஒருத்தங்க புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க அந்த வீட்டுக்கு வந்தாங்க. அந்த வீடு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சா. அவ்வளவு வசதி வாய்ப்போட இருந்ததா. அதனால நம்ம இங்கே குழந்தைங்களை பெற்று வளர்க்கலான்னு முடிவு பண்ணி அவங்க ஒன்னா வாழ்ந்தாங்களாம். கரெக்டா அந்த நேரத்தை தான் கிங்ஸின் இசை இங்கேருந்து கூட்டிட்டு போய் தோட்டத்து வீட்டுக்கு போனோம். போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம். கரு தங்கிச்சான். திடீர்னு அந்த வீட்டுல சில அமானுஷிக சத்தம் கேட்டுச்சான். இந்த பொண்ணு திடுக்கு திடுக்குன்னு பயந்தாலாம். அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தேகமா, இந்த வீட்டுல ஏதோ அமானுஷ சக்தி இருக்குது, அதான் இப்படிலாம் பண்ணுதுன்னு அந்த பொண்ணு அதிகமா பயப்பட ஆரம்பிச்சாலாம். புருஷங்கிட்ட சொன்னா அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, புது வீடு, அதான் நமக்கு அப்படியே ஃபீலா இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு வேலைக்கு போயிருவானா. பகல்ல இந்த பொண்ணுக்கு ஒரே சந்தேகம், இந்த சவுண்ட் எங்க இருந்து வருது, யார் நம்மள கூப்பிடுறா, ஏதோ வித்தியாசமா இந்த வீட்டுல இருக்குன்னு திரும்ப அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போவாலாம். அண்டர் கிரவுண்ட்னா இந்த வேஸ்ட் பொருள் எல்லாம் போட்டு வைப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு இடம். வயிற்றுல குழந்தை இருக்கனால அப்படி வயிற்ற புடிச்சுக்கிட்டே எல்லா பக்கமும் அந்த பொண்ணு பாக்குறாளாம். திடீர்னு ஒரு சத்தம். அப்படியே அந்த பொண்ணு பயந்து மேல ஏறி வந்துட்டாளாம். இங்க பாரு, தோட்டத்து வீட்டுல இசைய வச்சுட்டு தான் கிங்ஸின் கடைக்கு போயிருக்கான். இசைய பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவ கையும் காலும் சும்மா இருக்காது. இவ ஏன் வேற எதையாவது ஆராய்ச்சி பண்ணிருக்க கூடாது? நீங்க மிச்ச கதையும் சொல்லுங்க. இது ராணி தான் அந்த கதையை சொன்னா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மேலே ஏறி வந்துட்டு திரும்ப புருஷன்கிட்ட ஒய்யாவ சொல்லியிருக்கா, இங்க ஏதோ வித்தியாசமா நடக்குன்னு. அவன் அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சமாளிச்சிருக்கான். அவ குழந்தை உண்டாயி வயிறு கொஞ்சம் பெருசா வரும்போது நைட்டு தூங்க விடுறதே இல்ல. கழுத்தை பிடிக்கிறது, குழந்தைய தானே கேட்கறதுன்னு ரொம்ப அட்டகாசம் பண்ணிருக்குது. இப்ப புருஷனுக்கும் சந்தேகம். சரி, அங்கெல்லாம் இந்த சர்ச்சில் தானே கூட்டுவாங்க, அப்படி ஃபாதர் கூட்டு வந்து ஓதலான்னு ஏதாவது பண்ணும்போது ஆமா அங்க ஆவி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. சரி, இதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதுன்னு அவங்க அவசரமா பேக்கிங் பண்ணிட்டு போலான்னு நினைச்சு கதவை திறந்தா புருஷன் ஃபர்ஸ்ட் வெளியில போறான். ஆனா இந்த பொண்ணை அந்த ஆவி விடல. அப்படியே அவ புருஷன் கண்ணு முன்னாடியே அப்படி இந்த பொண்ணை உள்ள வச்சு அந்த கதவை அப்படியே மூடுது. அவ புருஷன் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு உள்ள இழுக்கப்பட்டு கரக்கரன்னு இழுத்துட்டு போகுது. புருஷன் எவ்வளவு போராடி பார்க்கான், கதவை திறக்கவே இல்ல. அப்புறம் ஏதோ ஒரு வழியா பொண்ணாட்டி அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரான். அப்புறம் என்ன, அந்த கரு கலைஞ்சு போயிருது. முடிவுல டைட்டில் ஒண்ணு சொல்லுவா, இங்கதான் உண்மை தெரியுற நேரம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவா. இதே மாதிரிதான் முத அந்த வீட்டுக்கு ஒரு புதுசா கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொண்ணு ஒரு பையனும் வருவாங்க. அவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப குழந்தை உண்டாகிறா. 3 மாசமா 4 மாசமா ஆகுது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. புருஷன் ஆபீஸ் போனோன்னே வீட்டை அலங்காரம் பண்ணலாம், அதான் இந்த ஓவியங்கள் எல்லாம் செவல அரைஞ்சு வைப்பாங்களே, அப்படி அரையதுக்காக ஒரு டேபிள் மாதிரி ஒண்ணு போட்டு மேல ஏறா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைய வரவேற்கிறதுக்காக நம்ம எல்லா டெக்கரேஷனும் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அவங்களுக்கு யாருமே இல்ல. குழந்தைய வரவேற்கிற மதமா குழந்தைங்க பிக்சரு, குழந்தையோட ஸ்கேனு, குழந்தையோட ரிப்போர்ட், இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த செவரு ஃபுல்லா அரைஞ்சு வைப்பா. அப்படி கடைசியா அந்த மாசம் அவ எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் அத இவ ஒரு ஓவியக்காரியா இருப்பா. அதனால தான் ஓவிய திறமையினால அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்து தத்ரூபமா இந்த குழந்தை பிறந்தா இப்படித்தான் இருக்குன்னு அத ஓவியமா வரைஞ்சு அந்த செவத்துல மாட்டதுக்கு மேல ஏறுவா. அப்ப எதிர்பாராத விதமா மேல இருந்து கீழே விழுந்து அவ கண்ணு முன்னாடியே அதனால அவ அங்கேயே இறந்துருவா. அதனாலதான் மத்த யார் குழந்தை உண்டானாலும் அவங்கள இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அவங்க தான் குழந்தை தான் வச்சிருக்காங்கன்னு அது எனக்கு வேணும்னு புடுங்கிறதுக்காக அப்படி வந்திருக்கா. இததான் ராணி சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னக்கா ராணிமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? இங்க பாரு, ஒரு விஷயம் வீட்டுல நடக்குன்னா அது ராணினா ராணி இருக்காது, அவ மூலமா இருக்கலாம்ல. யாரோ நம்மளை எச்சரிக்காங்க, இல்ல நம்மள பயமுறுத்துறாங்க. ஆனா இப்ப ராணி கூட சேர்ந்து போயிருக்காளே. இங்கதான் ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன? அவ கடைசி சொன்ன படம் என்ன தெரியுமா? என்ன? ஒரு போட்ல ஒரு தாடி வச்சவரு, ஒரு பையன், அப்புறம் ஒரு ஃப்ராக் போட்ட ஒரு பொண்ணு, அப்புறம் குட்டை பாவாடை சட்டை போட்ட ஒரு பொண்ணு. சரி, இவங்க ஒரு போட்ல போய்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப போட்ல போய்கிட்டு இருக்கும் போது, நடு கடல்ல போய்கிட்டு இருக்கும் போது போட்ல அலை வந்து அப்படி தடுமாடி போட்டு கவுந்துருதான். உடனே எங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க தீவுக்கு போறாங்களாம். அன்பு நண்பர்களே வணக்கம். நான் எதுக்கு இடையில வந்து உங்ககிட்ட பேசுறேன்னா, இதில் கூறப்படும் கதைகள் அனைத்தும் கற்பனையே.
இது நான் எழுதிய ஹாரர் கதைகள் தான், அதாவது திகில் கதை, மர்ம கதைகள். அதிலிருந்து தான் சில பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது யாரும் என்ன கதை எங்கே இருக்குன்னு தேட வேண்டாம். இது என்னோட சொந்த கதை. அதனால தான் இந்த கதையோட அதை இணைச்சு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கதைக்கு சில கதைகள் எனக்கு தேவைப்பட்டதுனால நான் எழுதி வச்ச கதையிலிருந்து தான் இந்த கதைகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வேறு எங்குள்ள கதைகளும் கிடையாது. இப்போ அந்த மர்ம தீவுக்குள்ள இந்த 4 பேரும் உள்ள போறாங்க. 4 பேரா? தாடிக்காரரு, சின்ன குழந்தை, இந்த 2 பொண்ணுங்க. அப்படின்னா இந்த கதைக்கும் இசைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்றீங்களா? அப்படின்னா இசையும் ராணி தானே போயிருக்காங்க. மிச்சம் 2 பேர் யாரு? முழுசா சொல்றதே கேளு. அந்த தீவுக்குள்ள போகும்போது மிக அழகா இருக்குது. போன உடனே அந்த காட்டை ரொம்ப ரசிக்கிறாங்க. அப்புறம் உங்களுக்கு பசிக்குது. சரி, ஏதாவது பழங்களே வேட்டையாடி சாப்பிடலான்னு கொஞ்சம் தூரம் நடந்து போனா அங்க அழகான மரங்கள், வாழை தோட்டம், மாமரங்கள்லாம் இருக்குது. அதை பறிக்கிறாங்க, சந்தோஷமா பறிக்கிறாங்க. அதை பசியோட சாப்பிடும் போதே அவங்க ஒரு விதமான உணர்வை உணர்ந்தாங்க. அவங்க பசியோட அந்த பழத்தை அள்ளி சாப்பிட்டா அவங்களுக்கு எந்த ஒரு உணர்வுமே அது கொடுக்கவே இல்லை. ஏன்? சரி, இந்த பழமே இப்படிதான் நினைச்சு ஒரு வாழைப்பழம் இருக்குது, அந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டா வாழைப்பழம் சாப்பிட்ட ஃபீலிங்கே அவங்களுக்கு வரல. உடனே ஒரு பொண்ணுக்கு சந்தேகம், பக்கத்துல ஒரு காளான் மாதிரி இருக்குது, அதை பிச்சு சாப்பிட்றா, எந்த உணர்வுமே இல்ல. ஒரு பையன், அதான் ஒரு குட்டி பையன் போனானே, அவன் ஓடி போய் ஒரு ஆப்பிள் மாதிரி ஒரு உருண்டையா சிவப்பு கலர்ல ஒரு பழம் இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்றான். எந்த ஒரு டேஸ்டோ எதுவுமே அவங்களுக்கு உணர முடியல. சரி, இங்குள்ள பழங்கள்லாம் இப்படிதான் இருக்கும்னு நினைச்சு வேட்டையாடி ஏதாவது சாப்பிடலான்னு சாப்பிட்டா அவங்க வேட்டையாடி சாப்பிடுறாங்க, ஒரு டேஸ்ட் கூட தெரியல. தண்ணி குடிச்சா தாகம் அடங்கல, பசிக்கு சாப்பிட்டா பசி அடங்கல. இவங்களுக்கு பயமும் திகிலும் இவங்களை ஆட்டி படைக்குது. அவங்க பாதி மயக்கத்துல தூக்க கலப்பில இருக்கும் போதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கெட்ட கனவே, வயிற்றுல கத்துறாங்க, கதறாங்க. ஒவ்வொரு நொடியும் பரபரப்பா நகர்ந்துட்டு போதே. பசி, மயக்கம், என்ன பண்ணனே அவங்களுக்கு தெரியல. திடீர்னு ஒரு மழை. சரி, இந்த தண்ணி நல்லாட்டா என்ன, மழை தண்ணி நமக்கு ருசியா இருக்குமேனு மழை தண்ணியை குடிச்சா மழை தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அது ரத்தமா மாறுது. இதுக்கப்புறம் நாங்க இருந்த ஆபத்துனே அவங்க ஓடுறாங்க, வந்த படகை நோக்கி ஓடுறாங்க. ஏன்னா படகை வெளியில கட்டி வச்சுட்டு வந்திருப்பாங்க ஒரு கம்புல. அதை தேடி போறாங்க, வழி பாதை தெரியல. ஆளுக்கு ஒரு திசை வர்றாங்க, ஆளுக்கு ஒரு வழியா ஓடுறாங்க. எல்லாம் மாய, பயம், திகிலு. அந்த காடே பயங்கரமா இருக்குது, எங்க பார்த்தாலும் விகாரமான தோற்றங்களே. வந்த வழி மறந்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையா காணாம போயிட்டாங்க. அப்புறம் அவ்வளவுதான் சொன்ன. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கக்கா? ராணி முந்தானத்தை இதுதான் உட்கார்ந்து சொன்னா. அவ எதுல படம் பாக்குறான்னு தெரிய மாட்டேங்குது, இது அவளுக்கு யார் சொல்றான்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல அவளுக்கு மட்டும் இதெல்லாம் தெரியுதா, இல்ல யாராவது இதெல்லாம் நடக்க போகுதுன்னு அவளுக்கு காட்டுறாங்களா, இல்ல நம்மள எச்சரிக்கிறாங்களா, இல்ல நம்மள மிரட்டுறாங்களா, இல்ல இந்த வீட்லயே ஏதாவது துஷ்ட ஆவி எது இருக்குதா? அக்கா, மேபி இருக்கலாம், நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இப்பேற்பட்ட கதைகள், இப்பேற்பட்ட காட்சிகள் எல்லாம் எப்படி ராணிக்கு தெரியுது? அவகிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு பயம் இருக்கா இல்லையான்னு. நான் எப்படி பார்த்து முடிக்கேன்னு எனக்கே தெரியல, முழுசா பார்த்தாதான் என்னால எந்திக்க முடியும்னு சொல்றா. இந்த துறை என்னதான் பண்றாரு? பொண்டாட்டி மேல அக்கறை இல்லாம இருந்தா இப்படிதான். அக்கா, ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாத்தீங்களா? என்ன, மாமியாரே இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி கதை சொன்னதே இல்லையே. ஆமா, என்ன அவ அத்தை கூட தூங்குவா. இந்த துறைய எனக்கு இப்ப துறை மேல கோபம் ஆத்திரமும் வருதே. ஒருவேளை கெட்ட துஷ்ட ஆவி இவ தனியா தானே இருக்காரு, இவளை பயன்படுத்திருக்கலாம்ல. அவ துறை கூட இருந்தா இந்த மாதிரி வந்திருக்காரு. இவனால அவ அத்தை தயவுல இருந்தா, அத்தை கூட இருந்தா. ஆனா அவ துறை ரூம்ல தானே தூங்குறா. துறை எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரா? 1 மணிக்கு, 2 மணிக்கு? அதுவும் சரிதானே. அவன் டூட்டி முடிஞ்சிட்டு அவன் பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு தானே வீட்டுக்கு வரா. அக்கா, ஒரு நாள் துறை நான் ஒருத்தங்களுக்கு ஆபரேஷன் பண்ணேன், ஆபரேஷன் பண்ணும் போதே இறந்துட்டாங்க. அப்போ அவங்க ஆவி எந்திரிச்சு வந்ததுன்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? ஆமா. இப்ப நீ அதே சொல்லிக்கிட்டு இருக்க. அன்னைக்குதான் ராணி ரொம்ப பயந்தா. அதுக்கப்புறம் அவ துறைக்கிட்ட சேர்றதுக்கே ரொம்ப பயந்தா. அந்த பயத்தினால ஏதாவது ஆயிருக்குங்கயா? மேபி இருக்கலாமே. சரி, நான் எதுக்கும் சினிமா தியேட்டர் அந்த மாதிரி ஏதாவது பார்த்துட்டு வரேன். சினிமா தியேட்டருக்கா? இல்லையே, எங்கேயோ இடிக்குத. ராணி பொம்மை படத்தை தவிர வேற எந்த படமும் பார்க்க மாட்டா. அவளுக்கு சீரியலே புரியாது. அப்படி இருக்கும்போது இப்படி படங்களை அவ பார்க்க வாய்ப்பே இல்லையே. அன்னைக்கு கவின் இதே மாதிரி தானே சொன்னா. கவின் சொன்னதான் கவினுக்கு நடந்துச்சு. என் லேப்டாப்ல இருந்தா 2 பேருமே பார்த்துட்டாங்க. அப்படின்னா என் லேப்டாப்ல எதுவும் இருக்குமா? கவின் இதே மாதிரி என்கிட்ட சொன்னா. மறுநாள் தான் மகிமா காணாம போனா. அதாவது யார் மாட்ட போறாங்களோ அவங்களுக்கு தான் இது தெரியுது. கவின் அன்னைக்கு இந்த கதையை மகிமா கிட்ட தான் சொன்னான். எங்கேயோ இடிக்குத. என் லேப்டாப்ல தான் அவனும் பார்த்திருக்கேன்னு சொன்னான். ஆனா அப்படி ஒரு மொழி நான் பார்க்கவே இல்லை. நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். இப்போ ராணி இவங்க கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா இவங்க இங்க தானே இருக்காங்க. அப்போ இசை கூட இருந்திருப்பாளா? ராணி அபியானி கிட்ட கதை சொல்லும் போதெல்லாம் கூட யாரெல்லாம் இருந்தா? இசை இருந்திருப்பாளா?
அப்படி இசை கூட இருந்தா அப்ப இசைக்குதான் இசையோட அன்னைக்குதான். இல்ல, நான் முதல்ல என் லேப்டாப் செக் பண்றேன். ச்சே, எங்க தேடி போகனே தெரியலையே. என்ன நம்ம ஊரை தாண்டி போக முடியுமா அப்படி? இல்லடா, கிங்ஸன் அவன் கோட்டைக்கு ஒரு எல்லை வச்சிருப்பான். அந்த கோட்டை தாண்டி போகணும்னா சுங்க வரி கட்டணும். அப்படிலாம் இவன் வெளியில போயிருக்க முடியாது. இன்னத்துக்கு தகவல் வந்திருக்கும். அவன் ஊரை தாண்டி எல்லாம் போகல. அதனாலதான் ஓரளவுக்கு நிம்மதியா தேடிக்கிட்டு இருக்கான். பா, மண்ணன் கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு ஊரை. அவன் எல்லாத்துலயும் கரெக்டா இருப்பான். என்ன, நான் ஒரு கணக்கெடுப்பு கேட்கேன், அதை கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. ஊருக்குள்ள ஏதாவது வீடுகள் காலி எதுவும் கிடக்கு? அதனால அலெக்ஸ் எடுக்க போயிருக்கான். கிங்ஸன் ஏற்கனவே தகவல் சொல்லிட்டான். அண்ணன் மேல இசைக்கு கோவம். நேரா வீட்டுக்கு வந்தா எப்படியும் கிங்ஸன் திட்டினால இசைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். திட்டினா பின்னாடியே தேடி வருவார்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனால கொஞ்சம் விளையாண்டு பார்க்கலாம்னு நினைச்சு இங்கதான் ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கணும். ஏதாவது தெரிஞ்ச வீட்டுக்கு போயிருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஊர் ஆட்கள் வீட்டுக்கு போயிருந்தாலும் இன்னத்துக்கு நமக்கு அவங்க தகவல் கொடுத்துருக்கணும். கொடுக்கலன்னு என்ன ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். இது இசைக்கும் நல்லாவே தெரியும். அதனால யார் வீட்டுக்கும் போயிருக்க மாட்டா. அதனால ஆட்கள் இல்லாத வீட்டுக்கு தான் போயிருக்கணும். வீடு காலியா இருக்க வீட்டெல்லாம் அதை பாத்துருவோனே. 18 பட்டி இருக்கு. பார்க்கலாம் எந்த வீடு காலியா கிடக்குன்னு. ஊருக்குள்ள போனா விசாரிச்சிடலாம் எந்தெந்த வீடு காலியா கிடக்குன்னு. இன்னொன்னு ஊருக்குள்ள இந்த மாதிரி பொண்ணு வந்துச்சான்னு கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அதுலயும் விளங்காத பையில 2-3 பேர் கிடப்பானுல. அண்ணே, இந்த பாலடைஞ்ச பங்களா, ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பெரிய பெரிய வீடு இதெல்லாம் இங்க கிடக்குதா? இங்க டேய், உங்க மாமா இல்ல? அதான் நம்ம மாமா பன்னியார்பட்டி. ஆமா, அந்த அரமனை. அந்த அரமனைக்கு இப்ப போக மாட்டான். போக முடியாது. ஒருவேளை போயிருந்தானா? இல்ல, அங்க காவல் போட்டிருக்கான் கிங்ஸன். இவன் என்னைக்குனாலும் போவான்னு அவனுக்கு தெரியும். அதனால அங்க ஆளை செட் பண்ணி வச்சிருக்கான். இப்ப அங்க போயிருந்தாலும் வச்சுக்கோ, ஏன் இன்னத்துக்கு தகவல் வந்திருக்கும். அதனால அங்க போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு இசை மேல என்னைக்குமே நம்பிக்கை இல்ல. அவளுக்கு நம்ம எல்லாத்த விட மூளை அதிகமா வேலை செய்யுது. பார்க்கதான் குழந்தை மாதிரி இருக்கா. நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் அதுதான் உண்மை. அவ தோற்றமும் அவன் முகப்பாவனையும் தான் குழந்தை மாதிரி இருக்கும். அவ பேச்சு மட்டும் தான் குழந்தை மாதிரி இருக்கும். யோசிச்சான்னு வச்சுக்க, பய உலகி உடம்பு முழுக்க மூளை. எப்படி யோசிப்பான்னு நம்மளால யூகிக்க கூட முடியாது. கிங்ஸிலே திணறி இருக்கான். அவரே திணறி இருக்கானா இந்த பன்னியாமட்டி ஆரம்பம் ஏமாத்திரம். நீ என்ன சொல்ற? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குண்ணே. டேய், சத்தியமா சொல்றேன்டா, இவன் இந்த மாதிரி வேலை பார்த்துருவான்னு அங்க ஃபுல்லா சிசிடிவி கேமரா வச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, கண்காணிக்கிறதுக்கு எப்பவும் சம்பளம் கொடுத்து ஆட்களை வச்சிருக்கான். அதுக்கானே இந்த மாதிரி வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கானே, அடியலுக்கு சப்ளை பண்றது. ஆமா, இப்பெல்லாம் அவன் கையால் ஃபுல்லா அங்கதான் கிடக்கானுங்க. அங்க போறதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னும் தகவல் வந்திருக்குமே. அதுக்கான துறை பெருமொழி இப்ப அங்கதான் இருப்பான். அவன் கோட்டையா மாத்தி வச்சிருக்கான். அடப்பாவி, பின்ன அவன் என்ன வேலை பக்கம் வச்சுக்கிட்டு இருக்க? ஃபுல்லா பன்னியார்பட்டதான் இப்ப ஃபுல்லா வச்சு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அடியாளுக்கு தோத்த போட்டு வளர்க்கறதுக்கு அந்த அரமனை தான் லைக்கு. மகாதேவனுக்கு தெரியாது, போட்டு கொடுத்துறாத. அது வேறையா? அப்போ பன்னியார்பட்டிக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்க? வாய்ப்பே இல்லடா. வேற எங்கதான் போயிருப்பா? சரி வேடா, அவ காலேஜ் பக்கம் வரைக்கும் போயிட்டு வருவான். சரிண்ணா. அப்பா, மணி 12 மணி ஆயிட்டு. ஆளு எங்க போனான்னு தெரியலையே. இங்கதான் படிச்சாலா? அந்த காலேஜ் தான்டா. பிள்ளைங்களாம் இங்க தான் போவாங்க. சரிடா, தண்ணி குடிக்கணும் குடிச்சுக்க. இல்லண்ணா, வேண்டாண்ணா. எப்படி கிடைச்சிடாடா. ஊரை தள்ளி போக முடியாது. அதை சுத்தி அழைச்சாச்ச எவ்வளவு எங்க சுத்திக்கிட்டு இருக்கோம். புடிச்சிடலாம் விடு. அதுக்கு இல்லண்ணே, அவ விளையாட்டு போக்குல வந்திருந்தா நிம்மதியா தேடலாம். அவ மன நொந்துல வந்திருந்தா அவ தப்பான முள்ள எடுக்க மாட்டான். அத கூட ராணி போயிருக்காள. அண்ணாச்சி, கொஞ்சம் தண்ணி கொடுங்க. இருங்க தம்பி. எங்க போனானே தெரிய மாட்டேங்குது. இந்த தம்பி சொல்றத பார்த்தா, ஐயா முன்னாடி இந்த காலேஜ்ல படிச்சுச்சு அந்த புள்ளிய தானே சொல்லுதியா? கண்ணு பெருசா இருக்குமே. ஆமா ஆமா, அவளேதான். பொன்னியார்பட்டி. வாய் நல்லா பேசுவாளே, அந்த புள்ளிய தானே சொல்லிக்கிட்டு இருக்கியா? நம்ம செம்புலிங்கையா கூட பேசுவார. அது செம்புலிங்க பொண்டாட்டி தான். பாத்தீங்களா என்ன? இப்போதான் 2 நிமிஷம் தான் இருக்கும். ஜூஸ குடிச்சிட்டு இப்பதான் இந்த புள்ளிய நீங்க வாக்க போய்கிட்டு இருக்காவ. நான் சொல்லல, எங்க போயிருக்க மாட்டா. 2 செகண்ட் தான் ஐயா இருக்கும். இந்த ஜூஸ வச்சுட்டு போயிருக்கா பாருங்க. 2 நிமிஷம் ஆகுதா? என்ன நடந்து போனாலும் போயிருக்கணும். வாங்கண்ணா, கிழக்கடிக்க போனாலும் வேக்கடிக்க போனாலும். இல்ல தம்பி, குடிச்சிட்டு கிழக்கையா மேக்கையான்னு தெரியலையா? ஐயா நான் அதை கவனிக்கலையா? ஆனா இப்பதான் போனா பாத்துக்கங்க. சரிடா, ஒண்ணு பண்ணு, நான் கிழக்க போறேன், நீ மேக்க போ. வந்து எனக்கு தகவல் சொல்லு. சரிண்ணே. சீக்கிரம் போ. இந்த Dress ஒரு மாதிரி நச நசன்னு வருது. இப்ப வீட்டுக்கு போய் மாத்த முடியும் இல்லடி? அதான் நம்ம கடைகள் அங்க இருக்குதுல, அங்க போய் Dress மாத்திடுவோமா? அப்படியா? பக்கத்துல ஒரு கடை இருக்குது நம்ம கடை. அங்க போய் ஏதாவது ஃப்ராக் மாதிரி ஏதாவது வாங்கி போட்டுடலாம். இது கசகசன்னு வருது. வேற பட்டு பட்டுண்டா கக்குளுக்குள்ள எல்லாம் வலிக்குது. எனக்கும் அப்படித்தான். இதை கலத்தி எறியணும் போல இருக்கு. பாரு, ஃப்ராக் போட்டா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நம்ம ஃப்ராக் போட்டுடலாம். சரி, அப்ப கடைக்கு போவோம். ஒரே மாமா இருந்தவனா? அந்த கடைக்குலாம் அவங்க வரமாட்டாங்க. வந்தா டேவிட் மாமா தான் வரணும்.
ஆனா அவர் இந்த டயத்துல வரமாட்டாரு. கவின் மாமா இல்லன்னா சாம் மாமா தான் போவாங்க. அவங்களே இப்ப வரமாட்டாங்க. நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துட்டு ஓடி வந்துருவோம். போனை போட்டு சொன்னாங்க, நாம என்ன இப்ப அங்கேயே நிப்போம். அவங்க போனை போட்டு முடிக்கக்குள்ள நாம வேற எங்கேயாவது போயிருவோம். அது சரிதான். சரி வா, ட்ரெஸ் போட்டு போயிருவோம். சொன்ன மாதிரி இது நல்லாவே இல்ல. வா ஆட்டோ பிடிச்சு போயிருவோமா? ஆட்டோ பிடிக்க பிரச்சனை இல்ல. ஆட்டோக்காரன் வீட்டுக்கு சிக்னல் கொடுத்துட்டானா? கொடுத்துட்டு போறான். நாம தான் அங்கே நிக்க மாட்டோமே. அப்போ சரி சரி வா. பாரு, என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு நம்ம அங்க போகணும்னு. சரி சரி. நேத்து ஒரு படம் பார்த்தல, அதை மிச்சத்தை நீ சொல்லவே இல்ல. போற வழியில அவங்ககிட்ட சொல்லிட்டே போறேன். சரி நான் கேட்டுக்கிட்டே வரேன், நீ சொல்லிக்கிட்டே வா. 4 பேரும் ஒரு போட்ல ஏறி நடு கடல்ல போய்கிட்டு இருப்பாங்க. சரி, நடு கடல்ல ஜாலியா தான் போய்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு போட்டு ஆட ஆரம்பிக்கும். கடல் சீற்றம். இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. கடைசியில பார்த்தா போட்டு அப்படியே கவுந்துரும் நடு கடல்ல. இவங்க சுத்தி மத்தி பாப்பாங்க. இவங்களை காப்பாத்ததுக்கு யாருமே வரமாட்டாங்க. நடு கடல்ல கடந்து தத்தளிச்சிட்டு கிடப்பாங்க. சரி, அதுல ஒரு பொண்ணு கண்ணுக்கு தூரமா ஒரு தீவு இருக்கிற மாதிரி தெரியும். ஓ, குட்டி தீவா? ஆமா, மரம் செடிலாம் இருக்கிற மாதிரி தீவு தெரியும். உடனே இந்த பொண்ணு சொல்லுவா, அங்க பாருங்க நம்ம காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு தீவு இருக்குது, நம்ம அங்க போலாம் அப்படின்னு. எல்லாரும் கஷ்டப்பட்டு நீந்தி அந்த தீவுக்கு போவாங்க. சரி, ஒரு வாரமா இந்த கார்டனுக்கு தான் அவங்க கூட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்கேயும் வந்து பாத்துட்டோமா, அவளை ஆளை காணுமே. அவங்க அப்பா கூட்டு வந்தது இங்கதான். இந்தியாவா இல்லையே. வேற எங்க போயிருப்பா? ஒருவேளை துணி கிணி எடுக்க போயிருப்பாளோ? என்ன அந்த சிம்பிள் தேடிட்டே? அப்படி எல்லா இடமும் தேடிட்டேன், வாட்ச்மேன் வரைக்கும் கேட்டுட்டேன். அப்படி எந்த பிள்ளையுமே இங்க வரலையா? இங்க பாரு, என் பார்வைக்கு நம்ம துணி கடைக்கு தான் போயிருப்பா. பாத்துக்க, நமக்கு 23 கடை இருக்குது. எந்த கடைக்குன்னு போயிருக்குன்னு தேட முடியும்? அதுக்கான இன்னுமா போனை போட்டு யாரும் சொல்லாம இருப்பாங்க? நம்ம வீட்டு ஆம்பளைங்க டக்குன்னா ஒரு புள்ளைய காணும்னு எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டானுங்க. அங்க யாருக்கிட்டே ரகசியமா சொல்லிருப்பாங்க, அவ்வளவுதான். இவ போற கடையில யாரும் சொல்லாம இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு துணிமணி தான் எடுக்க போயிருப்பாளுங்க. ஏதாச்சுக்கா சொல்றிய? அவள காலையில எல்லாம் துணி போட்டு போனாளுங்க. அவ இசையில போட்டு இந்த ட்ரெஸ் போட்டுவிட மாட்டா. அதே புருஷனை பார்க்க போறோம் மினிக்கிட்டு போனோம்னா அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போனதாவா. ஏன்னா கிங்ஸனுக்கு தாவானினா பிடிக்கும். அதை போட்டுட்டு போனா மயங்கி வருங்க நினைப்புல தான் அதை போட்டுட்டு போனா. இவ்வளவு நேரம் ஆகுது, அவ ட்ரெஸ் மாத்திருப்பா. அக்கா, நீங்க ஒரு போட்ல போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டான்னு சொன்னீங்க? அது ஒருவேளை இல்ல, நம்ம துணி கடைக்கு போலாம். சீக்கிரம் வாங்க. வயிற கடைக்கு மாடி இவங்க பைக்கு இல்ல. சாப்பிடக்கு வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? ஆஹா, இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு போக மாட்டாங்களே. அவங்க சாப்பிடறதுக்கு 3 மணிக்கு தான் வருவாங்க. வேற எங்கேயும் போயிருப்பாங்களா இருக்கும். நம்ம போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துருவோமா? கிங்ஸி மாமா பார்க்க ஆசையா இருக்கா? இல்ல, அவங்க கிட்ட தானே என் பையன் இருந்தான். புள்ள ஞாபகம் இருக்கா? பார்க்கணும் போல இருக்கு. நான் ஒரு சாபம் பிடிச்சவன் நினைக்கேன்டி. பாவத்துக்கு பிறந்தவா. நான் பிறந்தனாலதான் எங்க அம்மா செத்துருப்பாங்க நினைக்க. பேசாம நான் பிறக்காமலே இருந்திருக்கலாம். என்னமோ தெரியல, என் பிள்ளைங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு வாட்டி நான் ஒளிஞ்சு பார்த்துட்டு வந்துட்டா. இங்க பாரு, மறுபடியும் கிங்ஸ் மாமா கண்ணில் பட்டு திட்டு வாங்கிறாத. நீ தாங்கிக்கிட மாட்ட. சரி வா, நம்ம ட்ரெஸ் எடுக்க போலாம். அதான் நம்ம அங்கேயே போயிட்டு சாயங்காலம் 3 மணிக்கு பிறகு வீட்டுக்கு போயிடுவோமே. அப்போ பிள்ளைய பார்த்துக்கலாம். சரி. நான் உண்மையிலே சவிக்கப்பட்டவன் நினைக்கேன். உண்மையிலே சவிக்கப்பட்டவன் நினைக்க. பிறக்கும் போதே அம்மா அப்பா கிடையாது. அம்மா யாரு அப்பா யாருன்னு பார்த்து நான் வளரல. பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் தாய்ப்பால் கிடைக்கும், எனக்கு கிடைக்கல. என் பிறப்ப பாரு, பிறக்கும் போதே அம்மா அப்பா இல்லாம யாரோ ஒருவங்கள அம்மா அப்பாவா நினைச்சு வாழ்ந்திருக்க. அதாவது நிரந்தரமா இருந்துன்னு பார்த்தா கொஞ்ச நாள்ல அவங்க அம்மா அப்பா இல்லைங்கிற உண்மை தெரியுது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை. என்னால முடியலட்டி. எல்லாமே எனக்கு தற்சமயத்துக்கு கிடைச்ச மாதிரியே இருக்கு. எல்லா உறவும் கொஞ்ச நாள்தான் என் கூட இருக்கு. பிறந்தப்பவே அம்மா அப்பா இழந்திருக்கேன். அடுத்தவங்க கிட்ட இருந்து வளர்க்கப்பட்டிருக்கேன். என் குடும்பம் எது எதுன்னு தெரியாம ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்திருக்கேன். இப்ப எல்லாம் தெரியும். இப்ப அந்த அம்மா அப்பா கிட்டயே சேர முடியாம என்ன மாதிரி நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. என் பொறப்பு ரொம்ப வினோதமா
கலங்காத இசை. என் பொறப்பு என்னன்னு எனக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம்ல. ம். ஏதோ ஒரு மூலையில அவங்க தான் என் அம்மா அப்பா நினைச்சு அப்படியே வாழ்ந்திருக்கலாம். பிறந்தப்பவே அம்மாவை பறி கொடுத்துருக்கேன். எவ்வளோ பாவி இல்லைன்னா ஒரு நிமிஷம் நினைச்சு பாரு. எங்க அம்மா என் கண்ணு முன்னாடி தான் செத்து போயிருக்காங்க. என்னை பார்த்துக்கிட்டே தான் செத்து போயிருக்காங்க. அந்த மனசை எவ்வளோ வேதனைப்படுத்தியிருக்கேன் பாரு. இனிமேல் நம்ம குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது. இனிமேல் இந்த குழந்தை தோலை தூக்கி சுமக்க முடியாது. இந்த குழந்தை ஓடுறது, ஆடுறது, பாடுறது, ஸ்கூலுக்கு போறது எதையுமே பார்க்குற பாக்கி நமக்கு கிடையாது அப்படின்னு இந்த தாய் நினைச்சு பார்த்துருப்பால. எவ்வளவு வேதனை இருக்கும். ஒருவேளை இந்த குழந்தை இனி உயிரோட போகுமா, யாராவது காப்பாத்துவாங்களா, எவ்வளவு பரிதபிச்சிருக்கோம்ல. நான் சபிக்கப்பட்டவ தாண்டி. அதான் ஒரு பெத்த தாய்க்கு நான் அவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கேன். சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா என்னை காப்பாத்ததுக்காகத்தான் தான் உயிரை கொடுத்திருக்கணும். என்ன இசை சொல்ற? உண்மையா சொல்றேன். எங்க அம்மா ஒன்னும் கோலெல்லாம் கிடையாது. எங்க அம்மா எல்லா வித்தையும் தெரிஞ்சவங்க, எல்லா கலையும் தெரிஞ்சவங்க. அப்படி இருக்கும்போது எங்க அம்மா சாவதுக்கு வாய்ப்பே இல்லை. சத்தியமா சொல்றேன், எனக்காகத்தான் எங்க அம்மா உயிரை கொடுத்திருக்கணும். அதனால தானா வந்து உன்ன வந்து எங்க அம்மா உயிரை கொடுத்திருக்காங்க. சத்தியமா எங்க அம்மா எனக்காக தான் உயிரை கொடுத்திருக்கணும். ஏமாறப்பட்டது, ஏமாற்றப்பட்டது எல்லாம் எனக்காகத்தான் இருக்கணும். வெளியாட்கள் இருக்க முடியாதுல்ல. தெரியல. அதான் எங்க அம்மா கூட இருந்தவங்க நம்ம பார்க்க போறோமே. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்ல. சீக்கிரமா நம்ம அவங்கள பார்த்தே ஆகணும். என் அம்மாக்கு என்ன நடந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கணும். என் அம்மா ஆத்மாவுக்கு விடுதலை கிடைக்கணும். எனக்கு என்னமோ எங்க அம்மா ஆத்மா விடுதலை ஆனாதான் எனக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன இசை சொல்ற? யாருக்குமே தெரியாத பல ரகசியம் எனக்குள்ள இருக்கு. நான் அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. சத்தியமா சொல்றேன், எனக்குள்ள பல ரகசியங்கள் புரிஞ்சிருக்கு. அதெல்லாம் சாதாரணமா வெளியில சொல்ல முடியாது. சரி வா, என் எல்லா கேள்விகளுக்கும் விட கிடைக்கணும்னா நாம இப்ப அங்க போய் தான் ஆகணும். வா. ஜான் பொண்ணு எதுக்கு இங்க நின்னுட்டு போறா? அவ தனியா வெளியில வரமாட்டாளே. ஜான் கூட அவ வரல. ஏன்னா ஜான் கார் எதுவுமே இங்க இல்ல. அவரு பொண்ணை தனியா விட மாட்டாரு. ஆனா இவ இந்த பொண்ணு கூட வந்திருக்கா. ஜானுக்கு போனை போட்டு சொல்லலாம் பார்த்தா என் போனை அட்டன் பண்ண மாட்டாரு. டேய், ஜான் தெரியும்ல? தெரியும் மேடம். சைட்டுக்கு வந்தாலும் அங்க போய் சொல்லலாம்னு பார்த்தா அங்க வரல. இங்க பாரு, என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னும் 10 நிமிஷத்துல ஜானை பார்த்து உன் பொண்ணு இந்த ரோட்ல தான் நிக்கணும் நீ போய் சொல்லணும். அவங்க வயிறு கடைக்கு முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கான்னு சொல்லு. கண்டிப்பா அவ பொண்ணுங்க இருக்கிறது ஜானுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. எதிரிகள் அதிகம். இதை நான் கண்ணால பாத்துருக்கேன். இங்க பாரு, 10 நிமிஷம் தான் உனக்கு டயம். அதுக்குள்ள ஜானுக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணுத. யார் சொல்லிவிட்டனா என் பேரை சொல்ல வேண்டாம். ரோட்ல பார்த்தேன், அதான் சொல்ல வந்தேன்னு சொல்லிடு. அவங்க வீட்டு பின்வாசல் தான் ஒரு ரூம் இருக்கும். அந்த சைடு போனா நீ சிக்னல் கொடுத்துடலாம். சீக்கிரம் போ. ஓகே மேடம். கண்டிப்பா ஜானை பார்த்து சொல்றேன். ஓகே மேடம். சிவா எங்க போறான்னு நோட் பண்ணணுமே. இவன் ஜான் தம்பி தானே. நான் இப்ப இசை பின்னாடி போறத பார்த்தா ஏதோ பண்ணதுக்கு தான் போறேன்னு நினைச்சு என்ன ஏதோ தப்பா நினைச்சிருவான். எனக்கு எதுக்கு வம்பு? அதான் ஜானுக்கு தகவல் சொல்லியாச்சே. நான் கிளம்புறதா நல்லது. இவா எதுக்கு நம்ம கடைக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கா? ஒருவேளை ஜானனை வெளியில வரலங்கக்காக ஜானனை பக்கத்துக்கு நிக்காலோ? ஆஹா, முறைக்கிறான். அப்படின்னா வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு கண்டிப்பா இவ ஜானனை பக்கத்துல வந்திருக்கா. அதான் கிங்ஸனை வெளியில விடாம வச்சிருக்கான். டேவிட், நான் வந்து போறதா நல்லது. எங்க ஒப்பியன் எடுத்து பிடிக்க பார்க்க ஜானனை நான் நம்ப மாட்டேன். இவ பார்க்க பாதைக்கு இங்க விழுந்துருவான். இவளை கண்காணிக்கணுமே. இவ எதுக்கு இங்க நின்றுட்டு இருந்தா? இங்க யாரையும் பார்த்துட்டு இருந்தால. இது ஃபுல்லா இந்த லைன் ஃபுல்லா நம்ம கடை தான் இருக்கு. இங்க யாரு இருக்கான்னு இவ பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பா நம்ம வீட்டாளுக்குள்ள யாரோ இங்க இருக்காங்க. அதான் இவ பார்த்துட்டு இருந்திருக்கா. ஜானனே வீட்டுல இருக்கானா இங்க இருக்கானு போன் பண்ணி கேட்போம். ஆனா அண்ணன் காரை காணுமே. வீட்டுல யாரும் இல்ல. எல்லாம் இசை தேடி போயிருக்கான். இசை ஒரு இங்க நிப்பாளோ. எல்லா கடைகளையும் பார்ப்போம். டேவிட், எல்லா கடைக்கும் இன்ஃபார்ம் கொடு. No! No! இல்ல. No! இல்ல. இல்ல. கிங்ஸ்மேன்! வீட்டுல கார் எடுத்தா தெரிஞ்சவங்க நீ ஒர்க்ஷாப்ல வந்து எடுத்திருக்க. ஏமா மறைக்கிற விஷயத்த சொல்லி? இல்ல, ஸ்கூல் விஷயமா தான் வந்தேன். இந்த ஸ்கூல் விஷயமா தான் வந்தேன். உண்மையை கண்டுபிடிச்ச தண்டனை பயங்கரமா இருக்கும். பரவாயில்லையா?
ஜபா உங்க மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, கெடுத்துக்கிடாதீங்க. நான் எதையும் தெரிஞ்சுக்காம இங்க வரல, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். கூட இருந்தது யாரு? நான் எதையும் சொல்ல மாட்டேன். அதே நேரத்துல உங்க வாயிலிருந்து வராம நான் விடவும் மாட்டேன். அதையும் மீறி சொல்லாம மறைச்சிங்கன்னா தண்டனை வேற மாதிரி இருக்கும். இங்க பாரு ஜபா, நாங்க கேட்டோம், தெளிவா கேட்டோம். அது இங்க வேற ஏதாவது சத்தம் இருந்திருக்கும். வேண்டாம், உண்மை சொல்லுங்க. சரி, உங்களுக்கு எப்ப இருந்து கார் ஓட்ட தெரியும்? இப்போ ரீசெண்டா தான் தெரியும். இசி சொல்லி கொடுத்தா. எப்போ? நம்ம எல்லாரும் காட்டுல இருந்தோமே, சாரோனுக்கு நிச்சயதார்த்தத்துக்காக. அங்க கார் நம்ம கொண்டு போகலையா? கார் வெளியில தானே நின்னுது. ஐயோ, இப்ப இதையும் மறைச்சேன், அவ்வளவுதான், ஒட்டு மொத்தமா மாட்டிக்கிடுவேன். இல்ல கிங்ஸேன், அங்க இருக்கும்போது அவ சும்மா தான் வண்டியில ஏறுன்னு சொன்னா, அதனாலதான் நான் வண்டியில ஏறினேன். சத்தியமா எனக்கு அது வரைக்கும் அவளுக்கு கார் ஓட்ட தெரியும்னு எனக்கு தெரியவே செய்யாது. சும்மா விளையாடுக்கு தான் ஏற சொல்றான்னு ஏறினேன். ஆனா அவ ரேஸ் மாதிரி ஓட்டுனா, காரை பின்காட்டு வழியா எடுத்தா. அங்க பாதையே கிடையாது. என்னமா சொல்லிக்கிட்டு இருக்க? அங்கதான் பாதையே கிடையாது. அவளுக்கு நல்ல கார் ஓட்ட தெரியுது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய ஏத்தத்திலையும் காரை எவ்வளவு லாபகமா ஓட்டணுங்கிறது அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. கரடு முரடான பாதையில கூட அவ சவசாதாரணமா காரை ஓட்டுனா. இப்படி பொண்ணிமா தானே ஓட்டுவா? நான் அந்த அளவுக்கு அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்கலையே. எனக்கும் சந்தேகம். ஆனா அவ ரொம்ப லாபகமா ஓட்டுனா, எந்த இடருமே தட்டல. அவ நடு காட்டு வழியா கரடு முரடான பாதை வழியா தான் காரை ஓட்டுனா. கார் எங்கேயுமே எந்த இடத்துலயும் ஸ்டக் ஆகவே இல்லை. நான் பிரமிச்சு தான் பார்த்துட்டு வந்தேன். அப்படி பொண்ணிமா தானே ஓட்டுவா? சரி, அப்படி கார் எடுத்துட்டு எங்க போனீங்க? அது வேற என்ன, அத்தையோட தம்பி வீட்டுக்கு தான். சாரோன் கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பத்திரம் அங்க இருந்தது. அந்த பத்திரத்துக்கும் இசைக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, அந்த பத்திரத்துல இசைக்கு தானே சொத்துல பங்கு இருக்கு. சொத்த பொருள் நாங்க இப்ப இசை பேர்ல மாத்தணும். என்னமா உளறிட்டு இருக்க? இசை பேர்ல இப்ப சொத்தமா இருக்குது. ஸ்கூலு காலேஜ்ல எங்க அம்மா பேர்ல இருக்குது. இல்ல, இசை தான் கூட்டிட்டு போய் பத்திரத்துல மாத்துனா. என்ன உளறிட்டு இருக்க? அவளுக்கும் அந்த பத்திரத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவதான் சொன்னா, இதுல என் கையெழுத்து தேவைப்படும், இந்த ஒரு கையெழுத்து மட்டும் நான் போட்டுட்டேனா அப்புறம் சாரணி யாருக்கு எந்த கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் செல்லுபடி ஆகாம போயிரும்னு சொன்னா. ஏன்னா அவங்க சாரணி ஏமாத்தி தானே அதை வாங்கினாங்க, அதனால. மகாதேவா, உங்க அண்ணி பேர்ல தான் காலேஜ் எல்லாம் இருக்குது. ஆனா அதுல அள்ளி மலர் தான் மெயின். செம்மலிங்கையா தான் இருக்குது. நாமினேஷன்ல யார் இருக்குது? அது பொதுவா பெண் வாரிசு. அந்த ஸ்கூல் காலேஜ் எதுக்குமே இசைக்கு சம்பந்தமே கிடையாது. இப்போ உள்ள ப்ராப்பர்ட்டி தான் இசை பேர்ல இருக்குது. இசை அதை பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க பாரு கைஸ், சும்மா என் மேல பழிய போடாத. என் மேல சத்தியமா, என் பையன் மேல சத்தியமா அவன் என்ன கூட்டிட்டு போனா, பத்தத்தை மாத்துனா. நான் படிச்சு பார்த்தேன், எனக்கு தெரியாது. நான் தான் அவனுக்கு உதவி பண்ணேன். காலேஜ்ல என்னென்ன வர சொல்ல அத்தனை நான் பார்த்தேன். உண்மைதான், அள்ளி மலர்னால இருந்தது. ஆனா அதுக்கு கீழே இசை கையெழுத்து தேவைப்படுதுன்னு போட்டிருக்க. டேய், பெண் வாரிசு தானடா வரும். இல்லப்பா, அவளுக்கும் அந்த காலேஜுக்கு சம்பந்தம் கிடையாது. இசை வாரிசுன்னு இப்போதான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்பா கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னொரு பொண்ணு வந்து நான் தான் செம்மலிங்கையா வாரிசுன்னு இசை மாதிரி வந்து சொன்னிச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதனாலேயே செம்மலிங்கையா அதை தெளிவா மாத்தி வச்சிருக்காங்க பத்திரத்தை. அந்த பத்திரத்துல என்னதாண்டா இருக்குது? காலங்காலமா கல்வி பெண்கள் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அள்ளிமலர் பாட்டி தான் பார்த்திருக்காங்க. கல்வி காலேஜ் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்கு. பொண்ணுமாத்தைக்கும் காலேஜுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா அத்தங்க வாழ்ந்ததே இல்ல. அள்ளிமலர் பாட்டி மேலதான் இருக்குது. அதுக்கப்புறம் டைரக்ட் வாரிசு அது நம்ம வீட்டுல பிறகு பெண் குழந்தைங்களுக்கு. ஆனா நம்ம இன்னும் பிரகடனப்படுத்தல. இசைதானே நம்ம பிரகடனப்படுத்தவே இல்ல. நாம இசை பேர்ல இப்பதான் சொத்துக்கத்தெல்லாம் மாத்திருக்கோம். அவ்வளவு லேசினால இசை பேர்ல இப்போதைக்கு மாறதுக்கு வாய்ப்பு இல்ல. அவ கைக்கு தேவைப்படாது. ஏன்னா இசை மாதிரி இன்னும் எத்தனை பேர்னாலும் வரலாம். தாதா செம்மலிங்க பேத்தினு அதுக்கு சரியான பொறுப்பு இருக்கணும், சரியான காரணம் இருக்கணும். தாதா செம்மலிங்க பேத்திங்கிறதுக்கான சரியான காரணம் இருக்கணும். மகாதேவன் மாமா இல்லாம தான் நாங்க இசையை எங்க மாமா பிள்ளைன்னு ஒத்துக்கிட்டோம். இன்னும் மாமா ஒத்துக்கிட்ட மாதிரி எதுவும் இல்லையே. அத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி எங்கேயுமே இல்லையே. இல்ல, நான் சத்தியமா தான் சொல்றேன். அவதான் இன்னைக்கு என்ன கூட்டிட்டு போனா. போயிட்டு எவ்வளவு நேரத்துக்கு வந்தீங்க? நீங்க தான் வந்து பிக்கப் பண்ணீங்கல்ல. நான் வந்து பிக்கப் பண்ணலாம். எப்போ? இல்ல, யார் வந்து கூட்டிட்டு போனா? அது வந்து என்ன என்ன நடக்குது? என்ன எனக்கு ஞாபகத்திலே வர மாட்டேங்குது. நான் மேல ஏறி வந்தேன். அவ யார் கூட போனா? ஒரே குழப்பமா இருக்க. உண்மை சொல்லுங்க, அது இசைதானா? எனக்கு தெரியாதா? அது இசைதான். என்ன ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அபியா கிட்ட ராணி கதை விட்டுருக்கா. என்ன கதை? உண்மை கதை, நடக்க போற கதை. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அபியனியும் ஈயனியும் பேசிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன். ஆரம்பத்துல பொம்பளைங்க 2 பேரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்கன்னு கடந்து போனேன். ராணி பேர் அடிப்பட்டதுனால
ஒருவேளை இவளை பத்தி ஏதோ பேசுறாங்கன்ட்டு நான் நின்னு இதை தப்பு பண்ணிட்டாளான்னு கேட்கறது நின்னு அவங்க பேசுறது எல்லாம் அதிர்ச்சியா இருந்தது. ராணி 20 நாளைக்கு முன்னாடி நடக்க போற ஒரு சம்பவத்தை ஒரு ஸ்டோரியில பார்த்ததா அபி அன்னிக்கிட்ட சொல்லியிருக்கா. அன்னைக்கு அது வெறும் ஸ்டோரி நினைச்சுதான் அபி அண்ணி இதை கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஸ்டோரி சொன்ன மறுநாள் தான் கிங்ஸ்லி இசையை கூட்டிட்டு தோட்டத்து வீட்டுக்கு போயிருக்கான். அதனால இல்லப்பா, இவ சொன்ன ஸ்டோரிக்கும் அங்க நடந்த சம்பவம் ரெண்டும் மேட்சா இருக்கு. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து இந்த ஒரு வாரமா அவ அடுத்து கதைகளை சொல்லியிருக்கான். ஈயல் அடிக்கும் டவுட், அபி அடிக்கும் டவுட். இவ இந்த சினிமாவை எங்க பாக்குறா? ஏன்னா ராணி நடுரத்துல எங்கேயுமே வரமாட்டா. சொல்ல போனா நடுரத்துல கண்ணை கூட திறக்க மாட்டா பயத்துல. பாத்ரூம் போனாலே 10 நேரம் எழுப்புவா. நான் இல்ல நேரம் அம்மாவை கட்டி பிடிச்சு தூங்கக்கூடியவா. அப்பேற்பட்டவா நான் இல்லாம 1 மணிக்கு அந்த படம் பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதனால ஈயல் அடிக்கும் அபி அடிக்கும் சந்தேகம். நம்ம எல்லா லேப்டாப்பையும் எடுத்து செக் பண்ணி பாத்துருக்காங்க. சர்ச் பண்ணி பார்த்தா இவ அப்படி ஒரு படம் பார்த்ததுக்கான எந்த அறிகுறியுமே கிடைக்கல. ஆனா அந்த சந்தேகத்திலே கடந்து போயிட்டாங்க. போதா கரைக்கு கவினு சாரன்ட்ட கூட இந்த கதையை சொல்லியிருக்கா ராணி. அவனை கூட இந்த கதை ரொம்ப பிரமாண்டமா இருக்க, இது எங்க இருக்குன்னு கேட்டிருக்கானுங்க. நான் லேப்டாப்ல பார்த்தேன்னு சொல்லியிருக்கான். சரின்னு கடந்து போற விஷயம் இல்லப்பா. அவ பார்த்தேன்னு சொல்ற டைம் ஃபுல்லா நான் இன்னைக்கு லேப்டாப் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்த்தா அவன் அந்த டைத்துல தூங்கிட்டு இருக்காப்பா. என்னடா சொல்ல வர? அதுக்கு என்ன சம்பந்தம்? கிங்ஸின் குழந்தை அழியதுக்கு முன்னாடி முத நாள் அதே மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்கா. என்ன சொல்ல வர? ஆமாப்பா, அது மட்டும் இல்லப்பா, அன்னைக்கு ஒரு 3 மணிக்கு சம்பவம் நடந்தது. ஆமாடா, அத கூட மறுநாள் தெளிவா சொல்லியிருக்கா. அது நடக்கும் போது அவ தூங்கிட்டு இருந்தப்பா, அது நானே சாட்சி. ஆனா அந்த கதையை மறுநாள் சொல்லியிருக்கா. சரி, ஆனா இப்போ அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்குப்பா. என்ன சொல்ல வர? அவ காலையில தான் கதை சொல்லியிருக்கா. என்ன கதை? 4 பேர் பயணம் பண்றாங்க. ஆள் கடலாம், கடலு தத்தளிக்குதான், படகு கவுளுதான், பக்கத்துல இருக்க தீவுக்கு போறாங்களா. அங்க எந்த உணவு சாப்பிட்டாலும் ருசி இல்லையா. அவங்க பசிலையும் பட்டினிலும் மயங்கி விழுறாங்களா. அதுக்கடுத்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கதையை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன நடந்துங்கிற வீட்டுல யாரும் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா இப்போ நடக்கிறத பார்த்துதான் அபியனி ஏனும் பேசிட்டு இருந்தாங்க. நானும் லேப்டாப் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். இப்போ நீ படிச்சதை வச்சு என்ன சொல்ல வர? எதுக்காக ராணி இந்த கதைகளை சொல்லணும்? அவ இந்த மாதிரி கதைகளை பாக்குறவ கிடையாது. சொல்ல போனா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம போனை ஒழுங்கா கொடுக்கறதே கிடையாது. அப்படியே போன்ல பார்த்தாலும் அவ வெறும் பொம்மை படத்தை தான் பார்த்துட்டு இருப்பா. இப்ப இவங்க 2 பேரும் காணாம போனதுக்கும் அதுக்கும் கூட ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இல்ல, மாணிக்கு இப்பதான் போன் அடிச்சா. அந்த பெட்டிக்கல்ல தான் நின்னானா. இப்ப தேடி பிடிச்சவங்க சொன்னாங்களே, மாணிக்கத்துக்கு போன் போட்டு என்னாச்சுன்னு கேளு. வேண்டாப்பா, நான் போய் பார்த்துட்டே வரேன். ஆனா நீங்க உண்மையை சொல்ல மாட்டீங்கல்ல? உண்மை சொல்லலாம். ஆனா ரேச்சலை பத்தி சொன்ன அவளை பார்க்க கூடாது, வைக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்களே. இசைக்கு தெரிஞ்சா ரொம்ப நொந்து போயிடுவாளே. நான் என்ன பெரிய விஷயத்தைய மறைக்க? சின்ன விஷயம் தானே. நான் மட்டும்தான் இங்க இருந்தேன். இதுதான் உண்மை இல்ல? இதை நான் நம்பணும்ல. உண்மை தெரியுது இன்னைக்கு. சத்தியமா நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். மன்னிப்பு கிடைக்காது. உண்மை சொல்ல வேண்டியது என்ன? என்ன என்ன உண்மை? வீணா மறைக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இங்க பாரு, இசைக்கு கார் ஓட்ட தெரியாது. உண்மைதான், லைட்டா ஓட்டுவான். கிங்ஸ் சொல்லி கொடுத்தத வச்சு ஜான் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கான். அதை வச்சு கத்துக்கிட்டான். ஆனா நீ சொல்ற மாதிரி ஓட்டுற அளவுக்கு அவளுக்கு தெரியாது. எனக்கு தெரியும், அவளுக்கு சைக்கிள் கூட உருட்ட தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி கார் ஓட்டுறாரு எனக்கும் சந்தேகம் இருந்தது. ஆனா அவ தான் உறுதியா சொன்னா, கிங்ஸி மாமா சொல்லி கொடுத்தாங்கன்னு. இசை ஏதாவது கதை எழுதுவாளா? அப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டா. இல்ல, ராணி இவ்வளவு கதைகளை சொல்லியிருக்காளே, அதான் கேட்டேன். ராணிக்கு எப்படி எதுவும் திறமைகள் இருக்கா? ஆஹா, இல்ல. நானும் இவங்கெல்லாம் சொல்ல வச்சு பார்த்தா ஒரு நாள் ராணி இப்பெல்லாம் கதைகள் விட்டதே கிடையாது. ஆனா இசை சொல்லுவா. ஆனா இசை சொன்ன எதுவுமே நடக்கல. ஆனா சொல்லியிருக்கா. எப்படி சொல்லுவா? அவ நிறைய விஷயங்களை பெருமைப்படுத்தி பேசுவா. அப்படிதான் அதையும் நினைச்சேன். நான் அரண்மனை வீட்டு பொண்ணு, நான் இது என் கோட்டை, நான் தான் இங்க இளவரசி, நான் தான் மகாராணி அப்படின்லாம் சொல்லுவா. அதை நான் பெருமை நினைச்சுக்கிட்டேன். ஆனா அதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தெரியறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. சரிம்மா, நீ போ. என்னடா ஒரே குழப்பமா இருக்கே. எனக்கும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா. இதுங்கெல்லாம் சொல்றத பார்த்தா நிஜ வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா? 100க்கு 90% வாய்ப்பு இருக்கு. நான் என் ஆய்விலே நிறைய செக் பண்ணிருக்கேன். வாய்ப்பு இருக்குது. இது நல்ல ஸ்பிரிட்டாவும் இருக்கலாம், கெட்ட ஸ்பிரிட்டாவும் இருக்கலாம். நன்மை செய்வதா தீமை செய்வதா தெரியாது. சில தீய சக்தி கூட ஏதோ நல்லது செய்யற மாதிரியே நம்மளை தப்பான வழிக்கு கொண்டு போகும். சில நல்ல விஷயங்கள் கூட நமக்கு தப்பா தெரிஞ்சு லாஸ்ட்ல நல்லதுல முடியும். இதை எதிரானி இதை எடுத்துக்கவே முடியாது. எனக்கு என்னமோ அரண்மனையில தான் பிரச்சனை இருக்குன்னு தோணுது. ஏய், அதுதான் போட்டி போட்டு வந்தாச்சடா. அதுக்கான இந்த தோரை போய் தான் வச்சிருப்பான்னு நினைக்க. என்கிட்ட மறைக்கானுங்க. ரவுடி சப்ளை தான் வச்சிருப்பான், வேற என்ன வச்சிருக்க போனா? சில மாதிரி அங்க ஆட்கள் நடமாட்டம் இருக்குது. இவன் அங்கேயே போயிருக்க வாய்ப்பு இல்ல. டே, அரண்மனை சாவி ஒன்றதானே இருக்கு. இல்ல, இப்ப தோரை கிட்ட தான் இருக்கு.
சரிடி போமா நேரட்ல. சரி போவோம். அடி இங்க இந்த ஆட்டோ பிடிச்சு போவா நடந்து போயிரவா? நான் இன்னும் பாதி கதையை முடிக்கவே இல்லல. அத சொல்லிட்டு நடந்துட்டே போயிருவோம். சரி நீ சொல்லு நான் கேட்டுக்கிட்டே வரேன். கையை கொத்துக்க. சரி நீனு கையை கொத்துக்க. அப்புறம் அந்த தீவுக்குள்ள போறாங்க. சரி உயிர் தப்பிச்சு போனவங்களுக்கு அந்த தீவு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க பார்த்தாலும் பச்சை பச்சேன்னு இருக்குது. பழங்கள், காய்கறி, இளநீ எல்லாம் கிடைக்குது. அப்பா நம்ம பசி தாகெல்லாம் அடங்க போகுதுன்னு அத ஒவ்வொரு பழங்களா எடுத்து அப்படியே ருசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடுறாங்க 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 சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே வரமாட்டேங்குது. டேஸ்ட் இல்ல, பசி அடங்கல. ஏதோ காத்த அள்ளி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி எந்த ருசி இல்ல, எந்த சத்தும் அதுல இல்ல. அவங்களுக்கு வயிறு நிறையல. எப்படி கடல்ல இருந்து உயிர் பொழைச்சி தப்பி வந்தாங்களோ அதே டைட்னஸ் தான் சாப்பிட சாப்பிட அவங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படி தெரியல. சரி ஒரு பழம் அப்படி இருக்குன்னு இன்னொரு பொண்ணு ஒரு காளான் இருக்குது. அதான் காளான் காளான் நம்ம ஊர்ல இருக்குமே அதை பிச்சு திங்க போறா. அதை தின்னா அவளுக்கு பசியே அடங்கல. இன்னொன்னு அதை தின்ன மாதிரியே அவளுக்கு தோணல. இசை தானே போற? இசை 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 ஐயோ ஆட்டோ பிடிச்சு போறல. இசை இசை நெல்லி நான் வரேன். என் போன் எங்க? சோ கடையில வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப கடைக்கு போனா அவளை பிடிக்க முடியாத. சரி போன் வேண்டாம். இசை இசை